Very good. A1. சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடையாவது உண்மையானே தம்மை நோக்கி கூப்பிடையாவது கட்ட சரீரமாயிருக்கிறார். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6. ஓகே, பக்கத்துல 16ஆம் அதிகாரம் 8. இப்படிடா 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 எல்லாம் இப்படிடா 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 எல்லாம் அவரோட அன்பு, இப்படிடா எல்லாம் அவரோட தயவு, இப்படிடா எல்லாம் அவரோட அன்பு, இப்படிடா எல்லாம் அவரோட காலம் தேவனுடைய தேசத்தை நமக்கு கொடுப்பார். வெரி குட். பாப்பாங்க. எப்போதும் போதுமாயிருக்கும் என்றார். ஆகியால் கிறிஸ்துவின் மேல் தங்கும்படி நான் மிகவும் சந்தோஷமாய் பாராட்டுவேன். ஆமென். இயேசு தோமாவே, நீ என்னை கண்டு. லூக்கா 12:22. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனிற்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கொடுமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்லா ஆர்வமா இருக்காங்க. சூப்பர், வந்துட்டேன். ஓகே, சூப்பர். பாருங்க, இந்த தம்பி எந்த கிளாஸ்ல இருந்துப்பா நீ வர? பிபிஎஸ்ல சின்ன கிளாஸ்ல தான் இல்ல, சின்னதுல இருந்து வரான். பிகினர் கிளாஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர், பிரைமரி, இப்ப பாத்தீங்கன்னா சீனியர் வரைக்கும் உள்ள வந்திருக்குது. உண்மையிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். கிருபை உனக்கு போதும், என் பலகீனத்தை பலம் பூர்ணமாய் விளக்கும் என்றால், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலகீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அவருக்கு
முதலமைச்சரோட தமிழ்நாட்டு முதலமைச்சரா வாங்க முதலமைச்சரே வாங்க இது வந்து பார்க்க முடியுமா? இப்போதான் எங்க ஓட்டுல அனுப்பிட்டு இருக்கீங்க, உங்களை ஏத்துறோம். நன்றி. எங்க அப்பா வேலை விட்டு வர்றாரு, போன் எடுத்துக்கிறாரு, நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, எங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்ப பிள்ளைங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க சொல்றது, எங்க அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, 3 வேளை தோசை சுட்டு தராங்க, எல்லாம் செய்யறாங்க, எங்களோட நேரம் செலவிட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு குடும்பம் அழிந்து போறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவது இல்லை. பிள்ளைக்கு சரியான நேரத்தை கொடுக்கல அப்படின்னா உலகம் உங்க பிள்ளையோட நேரம் கொடுக்க தயாரா இருக்குது. உலகம் கொடுத்துற நேரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தம் பிள்ளைகளோட நேரம் செலவிட விருப்பம் இல்லை. பொம்பளை பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுறதுக்கு தாய் தகப்பன விருப்பம். அவங்களுக்கு என்ன? சமைக்கணும், உடுப்பு துவைக்கணும், கழுவணும், வீட்டை பெருக்கணும், மாடை கட்டணும், வேலைக்கு போகணும். இதேதான் அவங்களுக்கு வேலை. பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் செலவிட்டு பாருங்க. இவ்வளவு நம்ம எதுக்கு செய்யறோம் அப்படின்னா ஒண்ணு டயலாக் விடுவோம், எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். எல்லாம் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்காம பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை, பிள்ளைகளோட நேரம் செலவிடுங்க போதும். சில பேர் எங்க சபையில கூட இருக்காங்க, சில பேர்லாம் போவாங்க, மார்க்கெட் போறோம், நாங்க அடிக்கடி சொல்லியிருக்கோம், மாசத்துல ஒரு நாளாவது பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு பஜாருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஆவது வாங்கி கொடுத்து நேரம் செலவிடுங்க. நாங்க சொன்னது ஸ்நாக்ஸ் சாப்பிட